Second floor. வீட்டுக்குட்டி கீழே வைக்காத, நீ டேபிள் மேலே வையே. டேபிள் நான் இப்போ உட்காந்து சாப்பிடுவேன். அப்போ எப்படி இருந்தாலும் கீழே வைக்கணும். ஹாய் கைஸ், வெல்கம் டு ராஜகிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் அவங்க ரித்து. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் டிமார்ட் போயிட்டு என்னோட ஸ்கூல் சப்ளைசஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் சாக்கு, நான் நிறைய வாங்கிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி, ஏற்கனவே நம்ம வீடியோக்குள்ளே தான் இருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பேக் வாங்கினோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. 699 ஒரு பேக் வாங்கினோம். ஆனால் செமையாக இருக்குது, லெதர் பேக் மாதிரி இருக்குது. செகண்ட் இதை வந்து நாங்கள் டிக்டாக்ல வாங்கினோம், ஜூஸ் கேன். இதுக்குள்ளே ஒரு ஃப்ரீ ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு. ஆனால் நான் இது வாங்கினதுக்கு காரணம் ஒரு ஸ்டிக்கர் வாங்கினேன். ஸ்டிக்கர் உள்ளே இருந்துச்சு, ஸோ அதுக்கு தான் வாங்கினேன். இப்போ உண்மை தெரிஞ்சிச்சு, எங்கள் அம்மா என்னை அப்படியே டெரராக மறைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் பர்பிள் கலரில் வாங்கினேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் பர்பிள் எனக்கு பிடிச்ச கலர்னு நான் வாங்கிக்கிட்டேன். இப்போயும் எங்கள் அம்மா மறைக்க தான் செய்கிறாங்க. இதில் ஆனால் ஃப்ரீ ஸ்டிக்கர் கொடுக்கவே இல்லை. ஆனால் சில்வர் பாட்டில். இதில் பாருங்கள், நிறைய ஜிப் இருக்குது. 1 2 3 4 ஜிப் கிட்ட இருக்குது. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்கு. ஒன்று வாட்டர் பாட்டிலுக்கு, இன்னொன்று ஜூஸ்க்கு. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் நான் இந்த தடவை வாங்கிட்டேன். அடுத்து வந்துட்டு நான் ஒரு ரஃப் நோட் வாங்கினேன். நான் இங்கே ஒரு ரஃப் நோட் வாங்கினேன். நான் இந்த நோட் வாங்கினேன். இந்த நோட் ஏன் இவ்வளோ டைட்டாக இருக்குது தெரியுமா? இதுக்கு ஒரு கதை வேறு இருக்குது. நானும் அம்மாவும் பார்க்க எல்லாமே அழகாக இருந்துச்சு, ஸ்டேஷ்னரி. அதனால் நாங்கள் எல்லாமே வாங்கி போட்டுட்டோம் பேஸ்கெட்டுக்குள்ளே. அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் பில் போடும்போது கீழே ஒரு அங்கிள் பில் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து 29 ரூபாய்க்கு பேக் இருக்குது, இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் அதுக்குள்ளே வச்சுருங்க அப்படின்ட்டாங்க. எங்கள் அப்பா அதுக்கு வந்து நான் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் அம்மாவும் நினச்சோம், ஐயோ நம்ம கையில் கொடுத்துருவாரோ அப்படின்ட்டு. பார்த்தா இந்த பேக்குள்ளே எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாரு. நானும் அம்மாவும் இப்படி நின்றுட்டு இருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நைட் மாஸ்க்கு அப்பாக்க. இந்த ஜிப்பில் அவ்வளோதான் இருக்குது. நம்ம அடுத்த ஜிப்புக்கு போகணும். ஓகே, செகண்ட் எனக்கு பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ் வாங்கிட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அவ்வளோவா எனக்கு தெரியல, ஆனால் செம வெயிட்டாக இருக்குது அண்ட் சூப்பராக இருக்குது. எங்கள் அப்பா இந்த மாதிரி வாங்காத அப்படின்னாங்க, ஆனால் நானும் அம்மாவும் கேட்கல, அப்புறம் வாங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இங்கே அடியில் ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் லஞ்ச் வச்சுக்கலாம். இதே எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. செகண்ட் வந்துட்டு ஒரு பவுச்சு. இது வந்துட்டு நாங்கள் டிக்டாக்ல வாங்கினோம். ஸ்கூலில் நம்ம வந்து இந்த பவுச் கொடுக்கணும், ஏன்னா அவங்க கலர் பென்சில் அண்ட் இன்னும் ஒரு 2-3 ஸ்டேஷனரி தருவாங்க. அது உள்ளே வைக்கிறதுக்கு இந்த பவுச்சு. செகண்ட் வந்துட்டு ஒரு ஆர்கனைசர் வாங்கிட்டோம், பிங்க் கலரில். இது வந்து எனக்கு ஒன்று, அப்புறம் எங்கள் பிரதருக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த உள்ளே இருக்குது.
பண்ணிட்டு நான் போட்டு வச்சுக்கிறதுக்கு. இது ஸ்கூலில் தான் நான் வச்சுருந்தேன்னு ஸ்கூலுக்கு யூஸ்க்கு தான். இதில் ஆக்சுவலி ஒரு கீ செயினும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஜிப் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் எனக்கு ஒரு அதே பர்பிள் கலரில் ஒரு பேடு வாங்கியாச்சு. என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் நான் 6th போகிறதுனால புதுசாக தான் வாங்குவேன். ஸ்கூல் கிட்டு இதில் வந்துட்டு பென்சில், அப்புறம் கலரிங் சம்திங், அது என்னது கலரிங் பென்சில், கிரையானு, அதுக்கப்புறம் 3 எரேசர், 2 ஷார்ப்னர் கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளேயும் ஒரு ஷார்ப்னர் இருக்கு. எனக்கு ஒரு ஷார்ப்னர் ஞாபகம். அப்புறம் எல்லாமே வீட்டு யூஸ்க்கு அம்மா ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கிட்டாங்க. எனக்கு ஷாப்பிங் பண்ண போனதுல அம்மா நிறையா வாங்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பொருள் இருக்குன்னு. இது வந்துட்டு கிளாஸ் க்ளீன் பண்ணவாமா, இப்படின்னு க்ளீன் பண்ண. அப்புறம் இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த முட்டை கடையாக இருக்கு ஒன்று. அப்புறம் சின்னதாக பாட்டில் வாங்கிட்டாங்க. நான் ஒரு தடவை வாங்கி பெப்பர்லாம் போட்டிருக்கேன், நான் தனி யூஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை பயிர் வாங்கிட்டாங்க. எனக்கு ஆக மொத்தம் எனக்கு வாங்க போன இடத்துல எங்கள் அம்மா நிறைய வாங்கிட்டாங்க. அவ்வளோதான். இந்த பேக்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இங்கே வந்துட்டு பவுச்சஸ்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பென்னு இல்லைன்னா ஸ்கேல் ஏதாவது ஒன்று, இந்த 2ல் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இல்லை பென்சில்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷ்னரி வச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு பவுச் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.